தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 6/10/2016 வியாழக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் காலை 10:22 வரை, பிறகு கேட்டை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இறைவன் சன்னதியிலே நாம் அவருடைய திருநாமத்தை சொல்லியாவது பாடல்கள் பாடி வழிபாடு செய்ய வேண்டும். பாடல் பாடத் தெரியாதவர்கள் ஓரெழுத்து மந்திரம், ஈரெழுத்து மந்திரம், மூவெழுத்து மந்திரம், 4 எழுத்து மந்திரம், 5 எழுத்து மந்திரம், 6 எழுத்து மந்திரம், 7 எழுத்து மந்திரம், 8 எழுத்து மந்திரம் என்று எழுத்துகளிலேயே கூட அந்த தெய்வங்களுடைய திருப்பெயர்கள் இருக்கின்றன. அவற்றை உச்சரித்தாலே நமக்கு பலன்கள் கிடைக்கும். பொதுவாக முருகா முருகான்னு ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 10 தரம் சொல்கிறோம். நம்முடைய வாழ்நாள் காலத்திலே பல கோடி தரம் நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்ல 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 அது உரியேறுகிறது. ஒரு சொல் உரியேறினால் அது திரியேறும் என்பார்கள். அந்த அடிப்படையில் தான் தெய்வங்களை வழிபடுகின்ற பொழுது அந்த தெய்வத்துக்குரிய ஸ்லோகங்களை நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். சனிக்குன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காயத்ரி இருக்குது. ஓம் காகத்வஜாய வித்மகே ஹட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் அப்படின்னு இருக்குது. இந்த 2 வரியை ஒரு 8 தரம் தினம் சொல்லலாம். சனிக்கிழமையாவது சொல்லலாம். அது மாதிரி இவ்வளவு வடமொழி சொற்கள்லாம் சொல்ல முடியலை அப்படின்னா தமிழ் பாடல்கள் சனிக்குரியதை சொல்லலாம். சனிக்கு சொல்லி சனியே போற்றின்னு சொல்லலாம், போற்றின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஓரெழுத்து மந்திரம் அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமை, குருவாரம். ஆலயத்துக்கு போனீங்கன்னா குரு சன்னதியில் கூட்டம் நிறைய இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும்னா குரு பச்சை கொடி காட்டணும். பிள்ளை பிறக்கணும்னா குரு தான் அனுகிரகம் செய்ய வேண்டும். நவகிரகத்தில் நல்ல கிரகம்னு பேர் குருவுக்கு. நவகிரகங்களிலே சுபகிரகம் என்று வர்ணிக்கப்படுபவர் குரு பகவான். குரு பார்த்தாலும் கோடி நன்மை, குரு சேர்ந்தாலும் கோடி நன்மை. ஆகையினாலே தான் அந்த குருவை கொண்டாட கொண்டாட நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம். ஒவ்வொரு தெய்வத்துக்கு முன்னாடி நிற்கிற போது வெறுமனு கையெடுத்து கும்பிட்டா பலன் கிடைக்காது. அந்தந்த தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி போற்றிங்கலாம். பிள்ளையார் சன்னதியில் நிற்கிறான், கணபதியே போற்றி அப்படின்னு சொல்லலாம். முருகன் சன்னதியில் நிற்கிறேன், முருகா போற்றி அப்படி சொல்லலாம். இல்லை முருகா சரணம் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி அடிப்படையில் முன்னோர்கள் வழிவகுத்து வைத்திருக்கிறார்கள். ஓரெழுத்து மந்திரம் அப்படின்னா என்ன? ஓம். ஓம் என்பது ஓரெழுத்து மந்திரம். எல்லாத்துலேயும் முன்னாடி ஸ்லோகங்கள் சொல்கிற பொழுது ஓம் அப்படின்னு சேர்த்துக்குவாங்க. ஈரெழுத்து மந்திரம் ராமா. இம்மையில் நன்மை தருவது ராமா என்ற 2 எழுத்துன்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. நன்மையும் தீமையும் நமக்கு நல்குமே. இம்மையில் ராமா என்ற 2 எழுத்தினால்னு போட்டு வரும். ராமான்னு சொன்னாலே நமக்கு நன்மை தான் கிடைக்கும். இம்மையிலே நன்மை கிடைப்பதற்கு ராமா ராமா என்று சொல்ல வேண்டும் என்பார்களாம். அந்த ஈரெழுத்து மந்திரம் ராமா, 3 எழுத்து மந்திரம் முருகா. முருகா முருகான்னு சொன்னால் இந்த பூச நட்சத்திரம் வருகிற பொழுது பக்தர்கள் பல கோடி பேர் முருகா முருகாங்கிறாங்க. வானளாவிய சத்தம் கேட்கும். அந்த முருகனுடைய பெயர் உரியேற திரியேறி முருகனுடைய அருளுக்கு பாத்திரமாவார்கள். அதே போல் 4 எழுத்து மந்திரம் எது? நாராயணா அப்படிங்கிறது. 5 எழுத்து மந்திரம் நமச்சிவாய. நமச்சிவாயன்னு சொல்லலாம், சிவாய நமவன்னு சொல்லலாம். பொதுவாக சிவனை சிந்தித்தால் நமக்கு எந்த பயமும் இல்லை என்பார்கள். 6 எழுத்து மந்திரம் சரவணபவ என்பது. 7 எழுத்து மந்திரம் ஆதிபராசக்தி. இப்பொழுது நவராத்திரி விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நமக்கு சக்தி வழிபாடு தேவை. சக்தி என்பதிலே புள்ளி இல்லாவிட்டால் சகதி என்று மாறிவிடும். ஒருத்தர் பார்த்து சொல்கிற போது கூட நீ சக்தி இருந்தால் செய், இல்லையே சிவனேன்னு இரு அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட சக்தி நமக்கு வரணும்னா ஆதிபராசக்தியை கும்பிட வேண்டும். ஓம் சக்தி சொல்ல வேண்டுமாம். ஓம் சக்தி சொன்னால் நாம் சக்தி பெற்றவர்களாக ஆவோம். ஆகையினாலே 7 எழுத்து மந்திரம் ஆதிபராசக்தி, 8 எழுத்து மந்திரம் அகிலாண்டேஸ்வரி. இப்படி வழிபாடுகளில் நாமத்தை சொன்னாலே நமக்கு சேமங்கள் கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் நாள். அது மட்டும் அல்ல, பணப்பற்றாக்குறையும் உங்களுக்கு ஏற்படலாம். அலைச்சல்கள் கூடுதலாக இருக்கும். சில காரியங்கள் முடிவடையவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். வாகனங்களில் செல்கின்ற பொழுது வழியில் நீங்கள் அலைபேசிகளை பேசிக்கொண்டு செல்லக்கூடாது. அதனால் பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம். மாலை நேரத்தில் கூட உறவினர்கள் பகை ஏற்படலாம். ஆலய வழிபாட்டின் மூலமே நீங்கள் அமைதி காண இயலும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, குடும்ப முன்னேற்றத்தில் கூடுதல் அக்கறை செலுத்துகின்ற நாள். கோரிக்கைகள் நிறைவேறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். சனி பார்ப்பதால் தடைகளும் தாமதங்களும் வரத்தான் செய்யும் என்றாலும் கூட தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு இருப்பதால் கடைசி நேரத்தில் காரியங்கள் எப்படியோ முடிந்துவிடும். நாளில் ராகு இருப்பதால் தாயோடு பகை ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள்.
புத்திரஸ்தானத்திலே குரு கொஞ்சம் பலமிழந்திருக்கிறார். பிள்ளைகளாலும் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மிதுனராசினியர்களே, உத்தியோக முயற்சியிலே அனுகூலம் கிடைக்கும் நாள். புது முயற்சிக்கு யாரும் உத்தியோகத்திற்காக ஏற்பாடு செய்திருந்தால் அந்த முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். அது மட்டும் அல்ல, பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வரவில்லையே என்று கவலைப்படுபவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. விரோதங்கள் விலகும், உள்ள மகிழும் சம்பவங்கள் நடைபெறும் நல்ல நாள் இந்த நாள். கடகராசினியர்களே, ஆனந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்கின்ற நாள். ஆதாயம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். அரசியல் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும். 2லே ராகு இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற சிந்தனை உங்களுக்கு மேலோங்கிக் கொண்டே இருக்கும். பழைய கூட்டாளிகளை விடுவித்துவிட்டு புதிய கூட்டாளிகளை தொழிலில் இணைத்துக்கொள்ள முன்வரும் நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். யாருக்கேனும் பொறுப்புகள் சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகி விடலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். ஜென்மத்திலே ராகு, 7லே கேது. ஏற்றமும் இரக்கமும் இருக்கும் நாளாகத்தான் இந்த நாள் அமையப் போகின்றது. காலையில் வந்த வரவு மாலையிலே செலவாகி விடலாம். பஞ்சாயத்துக்களில் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்குமா என்பதும் சந்தேகம்தான். வியாழன் என்பதால் இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் குருவை வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீட்டு செலவுகள் அதிகரிக்கும் நாள். விருப்பங்கள் நிறைவேறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். 6லே கேது இருக்கிறார். பகை அதிகரிக்கும். உறவினர்களும் உங்களுக்கு பகையாகலாம். அதே நேரத்தில் நண்பர்களும் உங்களுக்கு பகையாகி போகலாம். 2லே சுக்கிரன் இருப்பதால் சாமர்த்தியமாக பேசி சமாளிக்க வேண்டிய நாள் இந்த நாள். எதிரிகளின் தொல்லை கூடுதலாக இருக்கும். இன்றைக்கு குருவை வழிபாடு செய்யுங்கள். அப்பொழுதுதான் எதிர்ப்புகள் மாறும். புதிய ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்வதில் தாமதங்கள் ஏற்படலாம். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்தது நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை உண்டு. அது மட்டும் அல்ல, போன் மூலமும் பொன்னான தகவல் வந்து சேரும். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுபகாரிய நிகழ்வுகள் இப்பொழுது நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. விருச்சிக ராசினியர்களே, சனிச்சந்திர யோகம் இருக்கும். இன்றைக்கு கணிசமான தொகை கைகளில் புரளப் போகின்றது. காரிய வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். அந்நிய தேச யோகம் கூட ஒரு சிலருக்கு எண்ணியபடியே வந்து சேரும். ஆடம்பர பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் செலுத்துவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து தொழிலில் பொருள் வளத்தை பெருக்கிக் கொடுக்க முன் வருவார்கள். 2லே செவ்வாய் இருப்பது நல்லதுதான். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள். திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். கட்டிடப்பணி பாதியில் இருக்கிறது என்ற கவலை மாறும். உத்தியோகத்தில் நீங்கள் எந்த இடத்திற்கு இடமாறுதல் கேட்டு விண்ணப்பித்திருந்தீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கலாம். கல்விக்காக எடுத்த முயற்சியும் கைகூடும். மாமன் மைத்துன வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சேமிப்பு உயரும் நாள். செல்வாக்கு மேலோங்கும். அரசியல் மற்றும் முதலிடத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். நட்பு வட்ட விரியும். நண்பர்களால் ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் இன்று நடைபெறப் போகிறது. கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுகின்ற நாள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவது நல்லது. அஷ்டமத்திலே சூரியன் இருப்பதனாலே அரசியல்வாதிகளால் ஒரு சிலருக்கு அல்லல்கள் ஏற்படலாம். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீரென இடமாற்றங்களை காண நேரிடலாம். நினைத்த இடத்திற்கு இடமாறுதல் வரவில்லையே என்றும் கவலைப்படுவார்கள். கிழமை வியாழன் என்பதால் குருவை வழிபடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் வலிமை இழந்திருக்கும். இன்றைக்கு தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு வரலாம். கையிருப்புகள் கரையும். கடன் சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். ஒரு சில கைமாற்று வாங்கும் சூழ்நிலையும் உண்டு. மதியத்தில் அஞ்சல் வழியில் உங்களுக்கு அனுகூல செய்திகள் வந்து சேரும். பஞ்சாயத்துக்கள் கூட பாதியில் நின்றவை இன்று மீதியும் முடியலாம். பெண்வெளி பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்குவது போல் இருக்கும். என்ன இருந்தாலும் பொறுமையை கடைபிடித்து பெருமை காண வேண்டிய நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.